Hi, hello traders. Welcome back to Contango Academy. ஆல்ரெடி நம்ம அப்ஸ்ட்ரா பற்றின ஒரு பேசிக்கான வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி எப்படி பேக் டெஸ்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேக் டெஸ்டிங்னா என்னென்னு பார்ப்போம். பேக் டெஸ்டிங்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அந்த பொசிஷன் எப்படியெல்லாம் அவுட்கம் கொடுத்துருக்குங்கிறத ஒரு சிமுலேஷன் மூலிமா பண்ணுறது. இந்த சிமுலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இதில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுறதுன்னு பார்த்தா அப்ஸ்ட்ரா தான். இன்றைக்கி நம்ம அப்ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி ஒரு பேக் டெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னாடியே க்ரியேட் பண்ணி டில் டேட் ஹோல்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அப்ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் சிமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்ஸ்ட்ராவை ஓப்பன் பண்ணோடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி பில்டர் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்த்துட்டோம். போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க பொசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த பொசிஷன்ஸை சேவ் பண்ணி நீங்கள் அடிக்கடி பார்த்துக்க முடியும். இது பெய்டு வெர்ஷன்கிறதுனால உங்களால் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபியூச்சரில் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபியூச்சர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் பில்டப், ஹீட் மேப், மூவிங் ஆவரேஜ், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் சிமுலேட்டரை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலிமா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம எந்த இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோங்கிறத முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ பேங்க் நிஃப்டின்னா பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ தட் இப்போ ஸ்பாட் ப்ரைஸான 58,634 இதில் ஷோ ஆகுது. இன்றைக்கி ஃபியூச்சர் ப்ரைஸு 58,723. இன்னையோட பேங்க் நிஃப்டி லாட் சைஸ் 35. இன்றைக்கி ஐவி, இன்றைக்கி டேட்டில் எல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன் சிமுலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தட் இப்போது இந்த ஒரு பொசிஷனை நான் எப்போ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட் செக்ஷனில் நம்ம என்றைக்கு இந்த பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த டேப்பில் நீங்கள் பொசிஷனை என்றைக்கு எடுக்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இயரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 2024 செலக்ட் பண்ணுறேன். இதில் நம்ம பொசிஷனை என்றைக்கு வேணாலும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக ஜூலையை சூஸ் பண்ணுறேன். ஜூலை 1 இந்த பொசிஷனை க்ரியேட் பண்ணுறதா வச்சுக்குவோம். என்றைக்கு எண்ட் பண்ண போகிறோன்னா அதே டேட் நம்ம எப்போ வேணாலும் இதை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே 2024 ஜூலை 31 அந்த மந்தோட எண்டு வரையும் இந்த பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறதா சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணணும். எக்ஸ்பைரி எப்படி சூஸ் பண்ணணும்னா நம்ம என்றைக்கு டேட்டில் ஆரம்பித்து என்றைக்கு டேட்டுக்குள்ளே முடிக்கிறோமோ அந்த டைமில் எந்த கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்கோ அந்த இதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ தட் நம்ம அந்த எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2024 செலக்ட் பண்ணியிருக்கேன், ஜூலையை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 31 வரையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால நான் 31 ஜூலையை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் செயின் வந்துடும். 1 ஜூலை 2024 அன்றைக்கி 9:16 மார்க்கெட் இந்த ஆப்ஷன் செயினில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது இந்த வேல்யூ கொண்டதாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த டேட்டில் உங்களோட ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,278. அன்றைக்கி ஸ்பாட் ப்ரைஸ் 52,278, ஃபியூச்சர் ப்ரைஸ் 52,400. அன்றைக்கியோட லாட் சைஸ் 15. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டேயில் என்ன ஸ்பாட் ப்ரைஸ் என்ன ஃபியூச்சர் ப்ரைஸுங்கிற வரையும் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இந்த டைம்லேருந்து நீங்கள் பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ண டைமுக்கு நீங்கள் மூவ் ஆன் கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா இந்த டேப்பில் உங்களால் 1 மினிட்டாக உங்களால் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் மினிட்டுக்கு போக முடியும். அதே நீங்கள் 5 மினிட்ஸாகவும் போகலாம். இப்போது நான் 9:30 ஒரு பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் நான் 9:30 இந்த டைம் உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நான் கெட் ஆப்ஷன் செயின் கொடுத்தேன்னா 9:30 ஜூலை 1 அன்னைக்கு என்ன ஆப்ஷன் செயின் இருந்திருக்குமோ அந்த டைமில் அது எனக்கு ஓப்பன் ஆகும். இதை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணலான்னா நம்ம 1 ஜூலை 9:16 மார்க்கெட் ஸ்பாட் 52,281 இருந்துச்சு. 9:30 நீங்கள் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு பொசிஷன்ஸை நம்ம ரஃபாக க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பொசிஷன் என்னவா க்ரியேட் பண்ணுறது, நமக்கு எந்த டைரக்ஷனும் தெரியாது. ஸோ நம்ம ஜென்ரலாக போத் ஏடிஎம்ஸை பை பண்ணிக்கலாம். இந்த டேப்பில் நீங்கள் ப்ரைஸை சேஞ்ச் பண்ண முடியும். பை ஆர் செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பை சூஸ் பண்ணிக்கிறேன். லாட் சைஸை நீங்கள் டைப்பும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ப்ளஸ் பட்டன் அமுத்தி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஆட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் ஆட் ஆயிரும். பேங்க் நிஃப்டியில் 31 ஜூலை 2024 52,500 சிங்கிற ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பொசிஷன் ஆட் ஆயிடுச்சு. இப்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்டிஃபைன்ட், மேக்ஸிமம் லாஸ்
1,36,000, பிரேக் ஈவன் 53,414. பொசிஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆப்போசிட் சைடும் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் புட் சைடும் சேம் ஸ்ட்ரைக்கை பை பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் லாங் ஸ்ட்ராடல். அதாவது போத் ஏடிஎம்ஸையும் பை பண்ணியிருக்கேன். மார்க்கெட் எய்தர் டைரக்ஷன் ஒரு பெரிய மூவ் கொடுத்தா எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்கணுன்னா, ஆல்ரெடி நம்ம 9:16 9:30 எப்படி ஸ்கிப் பண்ணி போனோமோ அதே மாதிரி இப்போது 5 மினிட்ஸாக நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் அதே இடத்துல இருந்தனால நமக்கு ஒன் சைட் லாஸ் வந்திருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 30 days ஹோல்ட் பண்ணியிருந்தால் நமக்கு எப்படி ப்ராஃபிட்டாக லாஸ் வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது 11:35 வரையும் இந்த பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தால் நமக்கு 3,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இதவே நம்ம டில் எண்ட் ஆஃப் த டேட் வரையும் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் லாங் டைமான 30 மினிட்ஸை கூட ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு 270 rupees லாஸில் காட்டுது. இதுதான் உங்களுக்கு ரியாலிட்டிலையும் நடந்திருக்கும். ஸோ இது மாதிரி சிமுலேஷன் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பொசிஷன்ஸை ஒரு செட்டப் வச்சுருக்கீங்கன்னா அதை எவ்ரிடே இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கும்போது லாஸ்ட் 5 yearsல உங்களுக்கு அது ப்ராஃபிட் தந்திருக்கா லாஸ் தந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தட் இதை பேக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் லாஸ்ட் 5 yearsக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்துருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இதுவே உங்களுக்கு அதிகமாக லாஸ் தான் வந்திருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக ஒர்க் ஆகலை, நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் ஆர்எல்ஸ் ஸ்ட்ராட்டஜியே சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதை ஒன் டேக்கு தான் பண்ண முடியுமான்னா இல்லை, நம்ம இதை என்டையர் மந்த்துக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் 5 yearsக்கு எந்த டேட்டில் வேணாலும் நம்ம இதை க்ரியேட் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் 5 yearsக்கு வரையும் ஹோல்டும் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு மந்த்லி பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறோம்னா எவ்ரி மந்த் நம்ம டேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கதே ஒரு மந்த்லி பொசிஷன் தான். இதை மந்த் எண்டு வரையும் ஹோல்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 30 மினிட்ஸாக நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். அடுத்து ஒன் டேவாக ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே க்ளோசிங் பேசிஸில் உங்களுக்கு 12,000 கிட்டக்க லாஸ் வந்திருக்கும். அகெயின் அடுத்த வெனஸ்டே 3rd டேயில் உங்களுக்கு அந்த லாஸ் குறைஞ்சு 3,700 வந்திருக்கு. இதுக்கு நடுவில் இந்த பொசிஷன் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் தந்திருக்கலாம் ஆர்எல்ஸ் லாஸ்க்கும் போயிருக்கலாம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ப்ரீவியஸ் டேக்கு போய் இப்போது நீங்கள் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வந்துட்டீங்க. இங்கேருந்து நீங்கள் 5 மினிட்ஸாக ரன் பண்ணலாம் ஆர்எல்ஸ் 5 மினிட்ஸாக ரிவர்ஸ்லையும் போகலாம். அண்ட் தென் நீங்கள் இதை ஆட்டோமேட்டடாக செட்டும் பண்ணலாம். இப்போது நம்ம டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளே பட்டன் அமுத்திருந்தால் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை 15 மினிட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த பாஸ் பட்டன் அமுத்தினா போதும். இல்லை எனக்கு வந்து 30 மினிட்ஸாக ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 30 மினிட்ஸை செலக்ட் பண்ணி அண்ட் தென் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு டே வைஸாக கூட பண்ண முடியும். அன்னைக்கு டேட்டில் உங்கள் பொசிஷனோட டெல்டா வேல்யூ என்ன, தீட்டா வேல்யூ என்ன, காமா வேல்யூ என்ன, வேகா வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு கீழேயே இருக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல க்ரீக்ஸ் இருக்கும். க்ரீக்ஸில் உங்களோட ஐவி, டெல்டா, தீட்டா, காமா, வேகா இது எல்லாமே இருக்கும். இதோட கால்குலேஷன் ஓவராலாக பொசிஷனலுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டினோட் ஆகுது. இதை டெசிமல்லையும் பார்க்கலாம் ஆர்எல்ஸ் ருபீஸ்லேயும் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இது எல்லாமே ருபீஸில் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் இதை பிஎன்எல்லாகவும் பார்க்கலாம். இந்த பே ஆஃப் சார்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழையபடி பே ஆஃப் சார்ட்டுக்கு வந்துடும். இப்படி நீங்கள் எந்த டேட் வரையும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ ஸோ அந்த டேட்டுக்கு வந்தோடனே உங்களோடது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். பேலன்ஸ் டைமை நீங்களே ரன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போது மார்க்கெட் இந்த பிஇபி ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுனால உங்களோட லாஸ் ஜோனில் இருந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக டிகே ஆகி உங்களுக்கு லாஸை தந்துருச்சு. நீங்கள் பிஎன்எல் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கால் சைட் 0 ஆயிடுச்சு, புட் சைட் சம் வேல்யூஸோட ரிமைன் ஆயிடுச்சு. இதனால் உங்களுக்கு லாஸுங்கிறது ஹியூஜாக வந்திருக்கு. இதை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் மாடிஃபையும் பண்ணலாம்.
ஜஸ்ட் இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரீசெட் ஆயிரும். ஆர்எல்ஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த டைம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டேஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கே வந்துட்டோம். இப்போது இந்த இதை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து புது பொசிஷன்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போது நீங்கள் டேட்டை என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த டைமுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம வருவோம். நான் ஆகஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன், ஆகஸ்ட் 1 சூஸ் பண்ணுறேன் 2025. இதோட பே ஆஃப் எண்டு எங்கே ஆகணும்னா அந்த மந்தோட எண்டில் எனக்கு வேணும். 2025 ஆகஸ்ட் எண்டு டேட்டான 29 சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எக்ஸ்பைரி சூஸ் பண்ணணும். எக்ஸ்பைரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் டைப் பண்ணியும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஆகஸ்ட் 1 ஃப்ரைடேயில் ஆரம்பிக்குது. அன்னைக்கோட ஆப்ஷன் செயின் நமக்கு கீழே வியூ ஆகிருக்கு. ஸோ நம்ம பொசிஷன்ஸை எப்போ க்ரியேட் பண்ணலாம்னா 10:15 நான் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இந்த தடவை நம்ம செல்லிங் பொசிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். நான் போத் ஸ்ட்ராடில் செல் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியில் 28 ஆகஸ்ட் 2025 56,200 CE நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட் பொசிஷன் கொடுத்தா செல்லிங் பொசிஷன் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கே பே ஆஃபை பார்க்க முடியுது. நம்ம ஆப்போசிட் சைடுக்கான பொசிஷனையும் ஆட் பண்ணிடலாம். சேம் இந்த பக்கமும் நான் செல் பண்ணுறேன். அதே 10 லாட்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் பே ஆஃபில் இந்த க்ரீன் ஏரியா தான் உங்களோட ப்ராஃபிட் ஜோன். மார்க்கெட் இந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். மார்க்கெட் இந்த ஜோனில் எந்த ரேஞ்சுக்குள்ளே முடியுதோ அந்த ரேஞ்சுக்கான ப்ராஃபிட்டை உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக 15 மினிட்ஸாக ரன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இது எனக்கு லாஸை கொடுத்துருக்கு. தொடர்ந்து பண்ணால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் எண்ட் ஆகும்போது எனக்கு 5,000 கிட்டக்க லாஸ் வந்திருக்கு. ஸோ தட் நான் இப்போ வந்து டில் எக்ஸ்பைரி வரையும் ஹோல்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகுங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ நான் டே வைஸாக ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் கிட்டத்தட்ட எக்ஸ்பைரியை நெருங்கும் போது எனக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த டைம்லேயே இந்த பொசிஷன்ஸை நான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் பிஇபிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லெக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு இப்போயே நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லெக்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணலான்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் பொசிஷன்ஸை எடுத்திருப்பேன். 22 ஆகஸ்ட் 3:25 நான் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு பொசிஷன்ஸை எடுத்து வைப்பேன். ஸோ 22 ஆகஸ்ட் டவுன் சைடுக்கான பொசிஷன்ஸை எடுக்க ஆப்ஷன் செயினை இங்கே கெட் ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் என்ன ஆப்ஷன் செயின் இருக்கோ அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன ஆப்ஷன் செயினில் நீங்கள் டவுன் சைடுக்காக பொசிஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் டவுனில் போனால் எனக்கு லாஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு 10 லாட்ஸை பை பண்ணி வைக்கிறேன். மேபி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லெக்ஸுங்கிறதுனால 20 லாட்ஸாக கூட பை பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல பொசிஷன்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் என்னோடய பே ஆஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து எவ்வளோ மேலே போனாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் சம் லாஸஸோடு நான் தப்பிச்சுக்குவேன். ஸோ இதுதான் என்னோடய வியூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ஆகுது. இப்படி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, எந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எடுக்கணுங்கிறத உங்களால் கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் ஆப்ஷன் சிமுலேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் மைண்டில் இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் டிப்ளாய் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான் அப்ஸ்ட்ரா. இது எனக்கான ஸ்ட்ராட்டஜிஸை நான் போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு தோணுதோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட்டை எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இன்னும் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். மோர் சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.